ஈட்டிங் ரியல் ஃபுட் சேலஞ்சில் இன்றைக்கி டே 4 ஆரம்பித்த 4வது நாளே என் வயிற்றில் ஒரு மாற்றம். ஒரு நாளைக்கு 2-3 வாட்டிலாம் போகிறேன். சரி என்னன்னு போய் பார்த்தா சுகர், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறதுனால ஆக்டிவ் மெட்டபாலிசம். ஏதோ நல்லது தான் நடக்குதுன்னு இன்றைக்கான நடைப்பயிற்சியை கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு ஓடி முடித்தேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் வேறு சொல்லிட்டேன். காலை உணவுக்கு கிழங்கு, முட்டை, பன்னீர். அப்புறம் கமெண்ட்ஸில் அந்த குட்டிங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க, அது எப்படி விளையாடுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கொடுத்து பார்த்தா எல்லா குட்டிங்களும் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி க்யூட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி செம்பருத்தி செடி வாங்கினதுலேருந்தே இப்படி தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த பூச்சி வந்துக்கிட்டே இருக்குது. என்ன மருந்து அடித்தாலும் இப்படியே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. லஞ்சுக்கு கருப்பு கவுனி, ப்ரக்கோலி, அப்புறம் முட்டை. இந்த சேலஞ்சை வேறு யாராவது ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாளைக்கு சந்திக்கலாம்.